வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பனங்காடி வாகை குளத்தில் நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 920 சதுரடிங்க. வடக்கு பார்த்த வீடு. ஒரு 55 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள் பேசிக்கலாங்க. அந்த வீட்டை பார்த்துருவோங்களா? இந்த வீட்டில் எல்லா வசதியுமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் மொக்கொண்டு எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங்கோடு வந்துடுது. ஸ்விஃப்ட் காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், தண்ணி எல்லாமே குடி தண்ணி, அந்த போர் வாட்ரு எல்லாமே குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி வருதுங்க. இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு. எல்லோரும் வர்றவங்க, வீட்டுக்கு வரவங்க, விருந்தாடி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வந்துடுது. இந்த மாதிரி வருது. சும்மா இப்போ ஜாமான்கள்லாம் வச்சுருக்காங்க, வேலை முடியுது, நல்லா வச்சுருக்குறாங்க. இதே பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. ஒரு திண்ணை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க ஹாலு. பதினாலுக்கு 13ங்க. இது வந்து இந்த மாதிரி வருதுங்க. மேலெல்லாம் பாருங்கள், பால் சீலிங் சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? ஃபேன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 சதுரடி வரக்கூடிய ஒரு பெரிய ஹாலாக அது இருக்குது. டோரெல்லாம் இந்த மாதிரி அருமையாக தேக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க. ஒரு 120 சதுரடி குறையாத பெரிய கிச்சன். இதை நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. பாருங்கள், கபோர்ட் செட் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன். சிம்னி மொக்கொண்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? சிம்னிங்க, மாடர்னைஸ்டு சிம்னி இந்த மாதிரி வந்துடுது. எல்லா வசதியும் இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க வீடு. சிம்னி எல்லாமே இந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? இது டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த இடத்த அப்படி காமிச்சிருக்காங்க. டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்ட்ஸு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஆர்ச் மாதிரி போட்டிருக்க இந்த டிசைன் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. இது பூஜா ரூமு, டிவி ஷோகேஸு எல்லாம் வந்துடுது. அப்படியே உள்ளே போனோம்னா இன்னொரு பெட்ரூமு. அங்கேயும் ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மேலே பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மொக்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. மேலையெல்லாம் கபோர்ட் செட்டு அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம்ங்க. மேலே ஃபேன்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடுது. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கு போகிறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க.
இது ஒரு சின்ன பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு 70 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு. இதில் வந்து ஒரு இந்தியன் டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பார்த்திக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஃபேன் எல்லாமே அருமையாக இருக்குது. பால் சீலிங் நல்லா இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸு நல்லா இருக்குது. பாருங்கள். இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள். வீடு நல்லா இருக்குது. வீடு பேசிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% லோன் எலிஜிபிள் இருக்குங்க. டிடிசி பேரரா அப்ரூவல் எல்லாமே பக்கா. அப்படியே மாடியில் கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுதுங்க. சுற்றுலா பூரா வீடுகள் தெரியுதுங்களா? பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் ரொம்ப நியரஸ்ட்டாக வீடுகள் பூரா நிறைய இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 750 லிட்டரு கெப்பாபிலிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வருது. வீடுகள் எல்லாமே நியரஸ்ட்டாகவே தெரியுது இருக்குது. அதே மாதிரி பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய வயல்வெளிகள், நாற்று பாவி இருக்காங்க, நட்டுட்டாங்க. நாற்று பாவில் நட்டுட்டாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. ரோடு இவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்குங்க. தெரியுதுங்களா? ரோடு நியரஸ்ட்டாக இருக்குது. மாடியில் பூராமே தட்டோடு நல்லா நேர்த்தியாக பயிச்சிருக்காங்க. பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் உள்ள வீடுங்க. இந்த வீடு சூப்பராக இருக்குது. இந்த வீடு தெரியுதுங்களா? வீடுகள் எல்லாமே நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால ரொம்ப தூரத்தில் இருக்க வீடுன்னு நினைக்காதீங்க. வீட்டை நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக ரோடு, அதே மாதிரி ரொம்ப நியரஸ்ட்டாக வீடு. இந்த தெரியுதுங்களா? வீடு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மெயினில் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 வருஷத்துலலாம் இந்த வீடு நம்ம நினைக்க முடியாது. என்னென்னா அந்தளவுக்கு இந்த ஏரியா வந்து டெவலப் ஆகிடும். ரோடு நியரஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால் டெவலப் ஆகிடும். வாகைக்குளத்தில் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. பாருங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு இந்த வீட்டை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.